எஸ். இல்லஸ்ட்ரேஷன் 90 சிஎம்ஏ புக்கில் கேபிட்டல் கெயினில் வரக்கூடிய சம்மை நான் உங்களுக்கு போட்டு காமிக்க போகிறேன். இந்த சம் கொஞ்சம் அட்வான்ஸ்டு சம். இதில் என்னென்ன செய்யலாம் என்னென்ன செய்யக்கூடாதுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். Sunil has a house property acquired on 7/7/1995 for rupees 3 lakh. He incurred improvement expenditure on such property 70,000 on 16/8/2000 and 50,000 on 17/7/2010. அப்போ சுனில் வந்து ஒரு ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி வச்சுக்கிறாரு. அது எப்போ வாங்கினாருன்னா 1995 7/7/1995 வாங்குறாரு. ஆனால் 1995 வாங்குறாருன்னா நம்ம அந்த பர்ச்சேஸ் வேல்யூ எடுத்துக்க முடியாது. இண்டெக்ஸேஷன் காஸ்ட்டுக்கு 2001 தான் எடுத்துக்குவோம். ஏன்னா அதுதான் ஸ்டார்ட் ஆகுதுன்னு தெரியும். ஓகே, இம்ப்ரூவ்மெண்ட் எப்போ பண்ணிக்கிறாங்க? 2000 பண்ணிக்கிறாங்க. ஸோ அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா he incurred improvement expenditure on such property 70,000 on 16/8/2000 and 50,000 on 17/7/2010. The market value of such property as on 1/4/2001 is 4,50,000. On 16/8/2013, such property is compulsory acquired by government and compensation decided at rupees 11,50,000. 20% of the compensation received on 31/3/2024 and balance on 2/6/2004. அப்போ இந்த மார்க்கெட் வேல்யூ வந்து 4,50,000 இருக்குது. 2013 வந்து கவர்மெண்ட் வந்து கம்பல்சரி அக்விசிஷன் கான்செப்ட் மூலமாக எடுத்துச்சு. அந்த காம்பன்சேஷன் 11,50,000 அவங்க டிசைட் பண்ணுறாங்க. 20% ஆஃப் த காம்பன்சேஷன் 31/3/2024 நீங்கள் வாங்கிக்கிறீங்க. ஆனால் அதுக்கப்புறம் இருக்கக்கூடியது பேலன்ஸ்லாம் வந்து நீங்கள் 2024 தான் வாங்குறீங்க. ஆன் ஃபர்தர் அப்பீல் சுனில் வந்து அப்பீல் பண்ணுறாரு. 16/8/2024 வந்து என்ஹான்ஸ்டு காம்பன்சேஷன் இஸ் டிக்ளேர்டு பை தி கவர்மெண்ட் 2 lakh. அதுக்கான செலவு இவர் எக்ஸ்பெண்டிச்சர் எவ்வளோ பண்ணிக்கிறாருன்னா 11,000. எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் இன்கர்டு டு கெட் என்ஹான்ஸ்டு காம்பன்சேஷன் இஸ் 11,000. சச் காம்பன்சேஷன் இஸ் ரிசீவ்டு ஆன் 18/8/2025. Compute the capital gain for Sunil for the assessment year 44/25, 25/26 and 26/27 அப்படின்னு நம்ம அதை சொல்லிட்டாங்க. இந்த கணக்கு ரொம்ப ஈஸியாக அப்படின்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஈஸியான சம்ஸ் தான். பட் ஃபஸ்ட்டு நம்ம என்னென்ன செய்யணும் என்னென்ன செய்யக்கூடாது இந்த கணக்கு நம்ம வந்து ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஃபஸ்ட் எடுத்து நம்ம எழுதும் போது என்ன செய்யணும்? கம்ப்யூட்டேஷன் ஆஃப் கேபிட்டல் கெயின். இது உங்களுக்கு தெரியும் நினைக்கிற இந்த ஃபார்முலா. ஸோ கம்ப்யூட்டேஷன் ஆஃப் இது வந்து நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். இருந்தாலும் உங்களுக்கு கம்ப்யூட்டேஷன் ஆஃப் கேபிட்டல் கெயின் ஆஃப் டேஷ் ஃபார் assessment year 2000 சரிங்களா? 2000 dash and 2000 dash. இதுதான் அந்த ஸ்ட்ரக்சர்டு ஃபார்மெட்டு. அமௌண்ட் இன் ருபீஸ்ன்றது நீங்கள் கண்டிப்பாக போட்டாகணும். இப்போ இந்த ஃபார்மெட்டுன்றது வந்து நீங்கள் எப்போவுமே எழுதிக்கணும் இல்லையா? சேல்ஸ் கன்சிடரேஷன் மைனஸ் எக்ஸ்பென்சஸ் ஆன் ட்ரான்ஸ்ஃபர்ஸ், காஸ்ட் ஆஃப் இண்டெக்ஸ் ஃபார் அக்விசிஷன், காஸ்ட் ஆஃப் இண்டெக்ஸ் ஃபார் இம்ப்ரூவ்மெண்ட் ஃபார் லாங் டேர்ம் கேபிட்டல் கெயினுக்கு தான் இந்த ஃபார்முலா. ஸோ இதை நீங்கள் எழுதிக்கலாம். பட் இது ஓகே, இது வந்து ஒரு ஸ்ட்ரக்சர்டு ஃபார்மெட் இல்லையா? ஸோ நம்ம அதே வச்சு நீங்கள் போடலாம். பட் நான் வந்து அது உங்களுக்கு ஓகே சொல்லிட்டு பட் இங்கே ரஃபாக நான் போட்டு காமிக்கிறேன். லிசன். ஃபஸ்ட்டு இவங்க எந்த வருஷத்துக்கு கேட்குறாங்க? அசஸ்மெண்ட் இயர் 2024-25 தான் கேட்குறாங்க கேபிட்டல் கெயின். அப்போ நம்ம ஃபினான்ஷியல் இயர்னா என்ன அப்படின்றது எழுதிக்கணும். ஏன் சார் ஃபினான்ஷியல் இயர் எழுதுனா ஃபினான்ஸ் நீங்கள் எழுத பார்த்தோன்னா தான் அதுக்குள்ளார அடங்கியிருக்கும் எப்போ விற்றாங்க அப்படின்றது. சரி, நம்ம ஃபஸ்ட்டு இந்த கணக்கில் எதையும் பார்க்காம டக்குன்னு ஒன்று எடுத்துக்கலாம். காம்பன்சேஷன், அதாவது சேல்ஸ் கன்சிடரேஷன்னா என்னென்னு எடுப்போம் இல்லையா? சேல்ஸ் கன்சிடரேஷன் அப்படின்னாவே உங்களுக்கு ரொம்ப ஈஸி. அதாவது இந்த இடத்துல சேல்ஸ் கன்சிடரேஷனா என்ன, எதை எடுத்துக்கணும் அப்படின்னு தான் இல்லையா? ஸோ சேல்ஸ் கன்சிடரேஷனா இது ஒர்க்கிங் நோட் தான் நான் சொன்னேன். எப்பவும் ஒர்க்கிங்ஸ் போடுங்கோ, அதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சேல்ஸ் கன்சிடரேஷன் என்னது? கவர்மெண்டோடைய காம்பன்சேஷன் தான் சேல்ஸ் கன்சிடரேஷன்ஸ். அப்போ எவ்வளோங்க சார்? 11,50,000. இதுதான் உங்களுக்கு சேல்ஸ் கன்சிடரேஷன். அப்போ 11,50,000. சரி, என்னைக்கு நடந்திருக்குது இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 11,50,000 வந்து இவங்க அறிவித்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 16/8/2013 அன்னைக்கு தான் அறிவிக்கிறாங்க இல்லையா?
நம்ம இது எடுத்துக்கலாமா வேணாமான்னு கேட்டால் இது என்னோட ஆன்சர் இருக்கணும். இது எடுத்துக்கொள்ள கூடாது. எப்பவுமே காம்பன்சேஷன் ரிசீவ் பண்ண டேட் எடுத்துக்கக்கூடாது. காம்பன்சேஷன் ரிசீவ் பண்ணுறது எடுத்துக்கணும். காம்பன்சேஷன் வந்து நீங்கள் அறிவிக்கிறாங்களே, அதாவது டிசைட் பண்ணுறாங்கல்ல, அப்போ டிசைட் எடுத்துக்கொள்ளக்கூடாது. எதை எடுத்துக்கணும்? டிசைடட் எடுத்துக்கொள்ளக்கூடாது. ஒன்லி எதை எடுத்துக்கணுங்க? ரிசீவ்டு தான் எடுத்துக்கணும். அப்போ இந்த பாயிண்ட்லேயே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் தான். அப்போ டிசைடா ரிசீவ்டான்னு கேட்டா, ஏன்னா நீங்கள் ரிசீவ் பண்ணிச்சுன்னா தான் உங்கள் கையில் பணமே வரும். அப்போ தான் நீங்கள் கவர்மெண்ட் டேக்ஸ் கட்ட முடியும். நீங்கள் டிசைட் பண்ணிட்டாவே நீங்கள் அதுக்கு டேக்ஸ் கட்ட முடியுமான்னு கேட்டால் கட்ட முடியாது. ஸோ அந்த பாயிண்ட் நீங்கள் மனசில் வச்சுக்கணும். ஸோ இப்போதைக்கு நம்ம 24-25ல் சேல்ஸ் கன்சிடரேஷன்ஸ் நம்ம 11,50,000 போட்டாச்சு. மைனஸ் எக்ஸ்பென்சஸ் ஆன் டிரான்ஸ்ஃபர் ஏதாவது நடக்குதுன்னு கேட்டால் நடக்கல. ஆக்சுவலாக வந்து எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் டு கெட் கம்பன்சேஷன் வந்து அந்த என்ஹான்ஸ்டு காம்பன்சேஷனாக இருக்கு தவிர இங்கே எக்ஸ்பென்சஸ் எதுவுமே இல்லை. ஸோ அப்போ 11,50,000 அப்படின்றதான் வந்து சேல்ஸ் கன்சிடரேஷன்ஸ் இப்போதான் இல்லைங்களா? அதுக்கப்புறம் வந்து நம்ம இண்டெக்ஸேஷன் காஸ்ட் நம்ம போட போகிறோம். இண்டெக்ஸேஷன் காஸ்ட் ஃபார் பாட், அதாவது அக்விசிஷன் சொல்லுவாங்க. இண்டெக்ஸ் காஸ்ட் ஃபார் அக்விசிஷன். இந்த அக்விசிஷன் எப்போ வாங்கிக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, இவர் வாங்கின டேட் பார்த்தீங்கன்னா 7/7/1995. ஸோ அப்போ அது கண்டிப்பாக வராது. ஏன் வராதுன்னா, அதாவது 1/4/2001 அப்புறம் தான் என்னவே ஸ்டார்ட் ஆகுது, இண்டெக்ஸேஷன் காஸ்ட் ஸ்டார்ட் ஆகுது. அதோட பேஸ் இயர் 100 நமக்கு தெரியும். ஸோ அது 100 நீங்கள் போட்டுக்கிறீங்க. எப்போ இவங்க வாங்குறாங்க, அதாவது இவர் வாங்குற ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 100ன்னு போட்டாச்சு. 2001 அன்னைக்கு ஒரு மார்க்கெட் வேல்யூ 4,50,000 ஆர் 3 lakh, விச் எவர் இஸ் ஹையர் தான் எடுக்கணும். அப்போ நம்ம என்ன தான் எடுப்போம்? 4,50,000 எடுப்போம். இப்போ என்ன பார்ப்போம்னா, வாட் இஸ் த சேல்ஸ் டேட்? நம்ம எல்லாம் வந்து டக்குன்னு சேல்ஸ் டேட் போடுவோம் இல்லையா? இந்த சேல்ஸ் டேட், அதாவது டிரான்ஸ்ஃபர் டேட் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இந்த சேல்ஸ்ல வாட் யூஸ் பண்ணுவீங்க? டிரான்ஸ்ஃபர் டேட்னு பாருங்க. ஸோ இந்த கவர்மெண்ட் எடுத்துக்கிறாங்க, இந்த அசட்டை எடுத்துக்கிறாங்க கம்பல்சரி. அந்த 16/8 நான் போடக்கூடாதுன்னு சொன்னேன். அப்போ எப்போ ரிசீவ் பண்ணுறாங்க அந்த அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 31/3/2024 அன்னைக்கு தான் அவங்க என்ன செய்கிறாங்க? ரிசீவ் பண்ணுறாங்க. ஸோ நம்ம அந்த டேட் தான் என்ன செய்யணும்? கண்டிப்பாக போடணும். அப்போ 31/3/2024 அப்படின்றது எந்த வருஷத்துக்குள்ள வந்துருச்சுன்னா, இப்போ இந்த வருஷத்துக்குள்ள வந்துருச்சு. நம்ம பாருங்க 31/3/2024. அப்போ 1/4 ஸ்டார்ட் ஆகி 1/4/2023 டு 31/3/2024. திஸ் இஸ் ஃபினான்சியல் இயர். அப்போ இந்த ஃபினான்சியல் இயர்ல இந்த அமௌண்ட்டை ரிசீவ் பண்ணிக்கிறாங்க. எவ்வளோ அமௌண்ட்டை? 11,50,000 ரிசீவ் பண்ணிக்கிறாங்க. அப்போ நீங்க விற்கிற டேட்டு அந்த இன்னைக்கு 23/24 இண்டெக்ஸேஷன் காஸ்ட் தான் போடணும். அதுவும் தவறு. அந்த ஆன்சரும் தப்பு. ஸோ ரிசீவ் பண்ற டேட்டுக்கு இண்டெக்ஸேஷன் காஸ்ட் கிடையாது. என்னங்க போட்டு குழப்பறீங்க? 16/8/2023 தான் அவன் டிசைட் பண்றான். ஸோ இண்டெக்ஸேஷன் காஸ்ட் பொறுத்த வரைக்கும் நம்ம டிசைட் பண்ற டேட்டுக்கு தான் இண்டெக்ஸேஷன் காஸ்ட் போகணும். அவன் டிசைட் பண்றல அந்த டேட்டு தான் இண்டெக்ஸேஷன் காஸ்ட் ஸ்டார்ட் ஆகும். பட் உங்களுக்கு எப்போ அமௌண்ட் கிடைக்குது அப்படின்னா, உங்களுக்கு அமௌண்ட் கிடைக்கிற டேட் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 23/24, அதாவது 31/3/2024 ரிசீவ் பண்றீங்க. ஸோ அப்போதான் நீங்க இந்த கால்குலேஷனே கொண்டு வர போறீங்க. இந்த கம்ப்யூட்டேஷன் ஆஃப் கேபிட்டல் கெயின் ஃபார் த அசஸ்மெண்ட் சொல்லி கொண்டு வரீங்களா? ஸோ அதனால நீங்க பணம் வாங்குறது 31/3/2024, பட் இண்டெக்ஸேஷன் காஸ்ட் எதுக்கு தான் போட்டிருந்தீங்க? 13 தான் போகணும். சார் அப்போ இண்டெக்ஸேஷன் காஸ்ட் 2013க்கு என்ன அப்படின்னு நீங்கள் பயப்படணும்னா, எக்ஸாமில் மேக்ஸிமம் கொடுத்துருவாங்க. ஸோ இந்த கணக்கில் நம்ம இங்கே பார்த்துக்கலாம். சரி இல்லைங்க, 220 ரூபா. 220 ரூபா நம்ம என்ன செய்வோம்? 220 போடுவோம். சரி, இதுதான் ரொம்ப முக்கியமான பார்த்து. இங்கே தான் எல்லாரும் மிஸ்டேக் பண்ணுவாங்க. என்ன மிஸ்டேக் பண்ணணும் டக்குன்னு? ஒன்று நிறைய பாயிண்ட் படிச்சிருப்பாங்க. ஸோ டிசைடடா ரிசீவ்டான்னு போங்க. ரிசீவ்டு. அப்போ ரிசீவ் வரதுக்கூடிய இண்டெக்ஸேஷன் காஸ்ட் எடுத்து போட்டால் கணக்கு உங்களுக்கு கண்டிப்பாக தப்பு தான் வரும். அதை வந்து செய்யக்கூடாது. ஸோ 4,50,000 அப்போ 9,90,000 மைனஸ் இண்டெக்ஸ் காஸ்ட் ஃபார் இம்ப்ரூவ்மெண்ட்னு போக்குறாங்க. என்னங்க இம்ப்ரூவ்மெண்ட்? இவர் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிக்கிறாரா? எஸ். இந்த கணக்கில் வரை he has done some improvement on 16/8/2000. சார்
நீங்கள் 1/4 தான் அந்த ஆக்சுவலாக 1/4/2001 தான் வந்து அதோட மார்க்கெட் வேல்யூ 4,50,000 இருக்குது. சரி, அந்த 1/4/2001க்கு முன்னால் அவர் என்ன இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருந்தாலும் அந்த இம்ப்ரூவ்மெண்ட்டை நம்ம எடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அதனால் இந்த 16/8/2000 நடந்த இம்ப்ரூவ்மெண்ட் 70,000 நம்ம என்ன செய்ய வேண்டியதான் கண்டிப்பாக இக்னோர் பண்ணணும். ஏன் இக்னோர் பண்ணால் இவன் தான் இங்கே கொடுத்துருந்த மார்க்கெட் வேல்யூ ஆஃப் சச் ப்ராப்பர்ட்டி 1/4/2001லேயே 4,50,000 சொல்லும்போது அந்த ஒன்றுல வந்து முன்னாலெல்லாம் சேர்த்து தான் அடங்கியிருக்கும். அப்போ இம்ப்ரூவ்மெண்ட்டும் சேர்த்து தான் அடங்கியிருக்கும். அதனால் அந்த இம்ப்ரூவ்மெண்ட் 70,000 எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை சப்போஸ். ஆனால் இன்னொரு விஷயம், 2010 ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிக்கிறேன், அப்போ அதை எடுத்து தான் ஆகணும். எஸ், கண்டிப்பாக எடுத்து ஆகணும். அப்போ 2010 என்ன நடந்திருக்குது அப்படின்ட்டு 2010 அன்னைக்கு நம்ம இம்ப்ரூவ்மெண்ட் எடுத்தாங்கன்னா சரி, அதுக்கு எவ்வளோ செலவு பண்ணிக்கிறாரு அவர்? 50,000. நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். எஸ், 50,000. இப்போ 50,000 அப்போ 100ன்னு போட்டுறாதீங்க. ஏன் 100ன்னு போடக்கூடாது? ஆக்சுவலாக 167. ஏன்னா அந்த 2000 ரேட்டு பார்த்துங்க, 2010 17/7/2010. ஸோ 10/11 அன்னைக்கு என்ன இருக்குது? 167 ரூபா இருக்குது. என்ன இண்டெக்ஸேஷன் காஸ்ட்? யூ கேன் செக் இட் யுவர் புக் இல்லையா? 167 ரூபா இருக்குது. சரி, திருப்பி இங்கே 220 தானே வரணும். இந்த சேல்ஸ் நான் மாறவே மாறாது. ஏன்னா 220ன்றது என்னது? இண்டெக்ஸேஷன் டிசைடட், நாட் ரிசீவ்டு, இட்ஸ் டிசைடட். அதுக்கு ஃபேக்டர் தான் நம்ம போட்டு நான் சொல்லிட்டு. ஸோ அப்படி பார்க்கும்போது 50,000 divided by 167 into 220. ஸோ 65,868. 65,868. சரி, இது நீங்கள் பார்த்தீங்கன்னா யூ வில் கெட் அன் ஆன்சர்ஸ். செக் பண்ணிக்கலாம். 11,50,000 minus 9,90,000 minus 65,868. So 94,132 is your answers for long-term capital gain. மேக்ஸிமம் ஒர்க்கிங்ஸ் நான் போட்ட மாதிரி நீங்கள் போட வேணாம். நீங்கள் ஒர்க்கிங்ஸ்னு தனியாக தான் போகணும். உங்களுக்கு புரியுறதுக்காக நான் போட்டுக்கிறேன். மற்றபடி பார்த்தா ஒர்க்கிங்ஸ்னு தனியாக எழுதுங்க, ஆன்சர் தனியாக எழுதுங்க. ரெண்டுத்தையும் மெர்ஜ் பண்ணி எழுதாதீங்க, கன்ஃபியூஷன் ஆயிடுவாங்க. ஸோ ரொம்ப பர்ஃபெக்டாக எழுதுனா இப்படி தான் எழுதணும். இதுதான் ஆன்சருடைய பேட்டர்ன், இப்படி தான் இருக்கணும். இந்த ஆன்சர் பேட்டர்னில் வந்து நீங்கள் தான் இதில் தான் நீங்கள் மேக்ஸிமம் எல்லாத்தையும் கொண்டு வந்துடணும். இதுக்கு சம்மந்தப்பட்ட எல்லா ஒர்க்கிங்ஸும் நீங்கள் ஒர்க்கிங் நோட்டு அப்படின்னு சொல்லிட்டு தனியாக காமிச்சிங்கன்னா தான் உங்களுக்கு மார்க் போடுவாங்க. ஸோ ஒர்க்கிங் நோட்டில் நீங்கள் எல்லா விஷயத்தையும் கொண்டு வரணும். இப்போ நான் உங்கள் தியரியாக நடத்தின எல்லா விஷயத்தையும் நீங்கள் என்ன செய்யணும்? ஏன் வந்து இந்த இண்டெக்ஸேஷன் காஸ்ட் எடுத்துக்கல, ஏன் டிசைடட், ஏன் ரிசீவ்டுன்ற பாயிண்ட்டாக நீங்கள் எழுதணும். 1 பாயிண்ட்டு, 2nd பாயிண்ட்டு, 3rd பாயிண்ட்டு, 4th பாயிண்ட்டு, யூ மஸ்ட் ரைட் 1 by 1 பாயிண்ட்டு. இன்னும் கணக்கு முடியல. ஸோ இப்போ நம்ம பார்த்து வந்து 24-25 தான். நீங்கள் 24-25 அசஸ்மெண்ட் இயர், தட் இஸ் ஃபினான்ஷியல் 23-24 நடந்த விஷயத்தை போட்டாச்சு. அடுத்தது வந்து ஃபினான்ஷியல் இயர், சரி அசஸ்மெண்ட் இயர் நீங்கள் கணக்கு வச்சு நான் ரெண்டுமே வச்சுக்கிறது நல்லது. அசஸ்மெண்ட் இயர் 25-26. அசஸ்மெண்ட் 25-26 எதுவுமே நடக்கலை சார். என்ன சார் சொல்லுங்க? பேலன்ஸ் அமௌண்ட் இங்கே வாங்கிக்கிறதுல 2/6/2024 வாங்கிக்கிறாருல அப்படின்னு சொல்லுங்க. அப்படி கிடையாது. ஸோ காம்பன்சேஷன் அவங்க டிசைட் பண்ணி ரிசீவ் பண்ணிட்டாங்க ஃபர்ஸ்ட் பேமெண்ட்டு. ஸோ அந்த டைமில் கிட்டத்தட்ட எல்லா அமௌண்ட்டையும் நீங்கள் போட்டணும். இந்த பேலன்ஸ் அமௌண்ட் வாங்குறதுக்கு தனியாக போட வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ அதனால் இதில் இக்னோர் பண்ண வேண்டியது அசஸ்மெண்ட் இயர் 25-26, அதாவது ஃபினான்ஷியல் 24-25 எந்த ஒரு ரிசிப்டும் நீங்கள் வாங்கலை. அதாவது எந்த ஒரு இன்னும் வாங்கலுங்க, வாங்கலை, அமௌண்ட் எதுவும் வாங்கலை, அதான் முக்கியம். ரிசீவ் பண்ணலை சார். ஆனால் பேலன்ஸ் வாங்கிக்கிங்கன்னா அது வந்து எப்போ ஃபஸ்ட்டு ரிசீவ் ஆயிடுச்சு, அந்த ஃபஸ்ட் அமௌண்ட் தான் ரிசீவ் பண்ணால் கன்சிடர் பண்ணிக்குவாங்க. சரி. On further appeal on 16/8/2024 enhanced declaration is declared. நான் சொன்னேன் டிக்ளரேஷன், நம்ம டிக்ளரேஷனுக்கு நம்ம என்ன போடுற சேல்ஸ் கன்சிடரேஷனாக கன்சிடர் பண்ணுறது கிடையாது. ரிசீவ்டு தான் நம்ம சேல்ஸ் கன்சிடரேஷனாக போடுறோம். அப்படி பார்க்கும்போது சச் காம்பன்சேஷன் ரிசீவ்ட் ஆன் 18/8/2025. அப்போ 25-26 ஃபினான்ஷியல் இயரில் வரதுனால அசஸ்மெண்ட் இயர் 26-27 தான் இந்த ஆன்சர் வரும். ஸோ அசஸ்மெண்ட் இயர் 26-27க்கு நீங்கள் கண்டிப்பாக என்ன செய்யணும்? திருப்பி அந்த மாதிரி நம்ம என்ன செய்யணும்? கால்குலேஷன் போடுவோம். என்ன கால்குலேஷனா? இந்த ஸ்ட்ரக்சர், திருப்பி இதே ஸ்ட்ரக்சர் தான். இந்த ஸ்ட்ரக்சர் நீங்கள் மறந்துடக்கூடாது. இதே ஸ்ட்ரக்சர் தான் போடுங்க. லாங் டர்ம் கேபிட்டல். சரி, நான் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். இந்த இடத்துல வந்து ஒர்க்கிங்ஸ் நான் போட்டு தான் நினைக்கிறேன். எஸ், ஒர்க்கிங்ஸு 1 ஃபார் அசஸ்மெண்ட் இயர் 15-16. சரி, அடுத்தது இந்த எவ்வளோ வாங்குறாருன்னு பார்த்தீங்கன்னா 2 lakh வாங்குறாரு. என்ஹான்ஸ்டு காம்பன்சேஷன் வந்து என்ன செய்யறாரு? 2 lakh வாங்குறாரு.
அதுக்கு செலவு எவ்வளோ பண்ணுறாருங்க? 11,000 பண்ணுறாரு. ஸோ அப்போ 1,89,000 தான். அப்போ சேல்ஸ் கன்சிடரேஷனு 2 லேக்கு, எக்ஸ்பென்சஸ் வந்து 11,000. ஸோ 1,89,000 தான் கிட்டத்தட்ட ஆன்சரே. சார் இது இல்லையா? ஸோ இண்டெக்ஸேஷன் காஸ்ட்டு கிடையாது அப்படின்னு கேட்டால் நோ. இண்டெக்ஸேஷன் காஸ்ட்டு ஆல்ரெடி இந்த காஸ்ட் ஆஃப் பர்ச்சேஸ் இருக்கு இல்லைங்களா, அதெல்லாம் ஆல்ரெடி புக்குடு. நீங்கள் லாஸ்ட் டைமே நீங்கள் பண்ணும்போது ஸோ அதனால் புக்குடு ஆயிடுச்சு. அப்போ நீங்கள் எக்ஸ்ட்ரா தான் வாங்குறீங்க. இந்த எக்ஸ்ட்ரா வாங்குற அமௌண்ட்டு திருப்பி நீங்கள் இண்டெக்ஸேஷன் காஸ்ட் இஸ் நாட் ரெக்வயர்டு. ஸோ அதனால் நீங்கள் என்ன செஞ்சால் எக்ஸ்பென்சஸ் மட்டும் கழிச்சுட்டு 1,89,000 வருமானத்தை காமிக்கணும். திரும்ப திரும்ப சொல்கிறேன், நம்ம இங்கே பார்க்கக்கூடிய விஷயம் வந்து டிசைடடு ரிசீவ்டு. டிசைடடு எடுத்துக்கொள்ளக்கூடாது. ஸோ சேல்ஸ் கன்சிடரேஷனை டிசைடில் எடுத்துக்கொள்ளக்கூடாது. டிசைடுங்க ரிசீவ்டு தான் எடுத்துக்கணும். ஸோ வாங்குற அன்னைக்கு தான் நீங்கள் சேல்ஸ் கன்சிடரேஷனாக போகணும். அதனால தான் நம்ம அசஸ்மெண்ட் இயர் 25, 26 வரல, 26, 27 வருது. சி இண்டெக்ஸேஷன் காஸ்ட்டு போடும் பொழுது இண்டெக்ஸேஷன் காஸ்ட்டுக்கு ரிசீவ் எடுத்துக்கொள்ளக்கூடாது, டிசைடட் தான் எடுத்துக்கணுன்ற ஒரு மிக முக்கியமான விஷயத்தை நான் சொல்லியிருக்கேன். இந்த கணக்கு ரொம்ப சின்ன கணக்காக பார்க்க தெரியும், ஆனால் நிறைய காம்ப்ளிகேட்டான விஷயம் அடங்கியிருக்குது. அதனால் சுனில் கணக்கு பார்க்கும் பொழுது வாங்கும் விலை, விற்கும் விலை, விற்கும் விலையில் வந்து சேல்ஸ் கன்சிடரேஷனை நீங்கள் ரிசீவ்டு தான் எடுத்துக்கணும், டிசைட் எடுத்துக்கொள்ளக்கூடாது. ஆனால் இண்டெக்ஸேஷன் காஸ்ட் டிசைட் எடுத்துக்கலாம். அதே போல் இம்ப்ரூவ்மெண்ட் நீங்கள் 2000க்கு முன்னால் பண்ணியிருந்தா அந்த இம்ப்ரூவ்மெண்ட் எடுத்துக்கொள்ளக்கூடாது. ஏன்னா 2001 மார்க்கெட் வேல்யூல, அதாவது ஃபேர் வேல்யூலே அதில் வந்துடும் அப்படின்றது கணக்கு. தேங்க்யூ. இந்த சம்மில் இருக்கக்கூடிய டவுட்ஸ் ஏதாச்சும் இருக்குது அப்படின்னா நீங்கள் எனக்கு கமெண்ட்டில் தெரிவிக்கலாம். தேங்க்யூ.